Shalom, everyone. Welcome to our study in the book of Galatians. This is lesson number 5. Shalom, Pastor. ஷாሎም யாவருக்கும் உங்களை கலாத்தியர் புஸ்தகத்தின் ஆராய்ச்சிக்கு உங்களை வருகின்ற வரவேற்கிறோம். இது நம்மளுடைய 5ஆம் பாடமாய் இருக்கிறது. I hope that, as I told you in the previous lesson, just before the lesson, it's good to go through the notes so something will be fresh in our mind, and that will prepare us to study further. ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நம்ம இந்த ஆராய்ச்சிக்கு வரும் முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நோட்ஸ் நீங்க கொஞ்சம் மீண்டுமாய் அதை மறுசலிப்பு மீண்டுமாய் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க கேட்பதற்கு உங்களோட சிந்தனைக்கு ஒரு புதுப்பித்த காரியமாய் காணப்படும். Now, I don't know how many of you remember the word apartheid. எத்தனை பேருக்கு அபர்தாய்ட் என்று சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியவில்லை. Maybe some have never heard of the word before. ஒருவேளை சில ஆட்கள் இந்த வார்த்தையை நீங்கள் செவிமடுக்காமல் இது வரைக்கும் இருக்கலாம். Apartheid refers to the system where discrimination and separation was made based on your ethnicity. அபர்தாய்ட் என்று சொல்லும் பொழுது விசேஷமாக தள்ளப்பட்ட நிலை அல்லது அதாவது ஒதுக்கப்படுகிற நிலை எதை கொண்டு என்று சொன்னால் நீங்க எந்த குழுவை சார்ந்தவர்கள் எந்த 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 ஒரு தோட்டத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்கள் இனம் yeah. Now this was a system that was used in South Africa, white government that segregated and discriminated against the blacks. இதுதான் தென் ஆப்பிரிக்காவிலே பார்க்கும் பொழுது நடந்த ஒரு நிலை என்னவென்று சொன்னால் விசேஷமாக வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரியும் பொழுது இந்த கருப்பர்களை இப்படியாக ஒதுக்கீடு செய்து அவர்கள் ஆதிக்கம் செய்வார்கள். There are places they cannot go, places where they cannot mix with the white, a terrible system where it's an evil system where you make rules based on a person's ethnic identity. இது மோசமான ஒரு அமைப்பு என்று நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய குழு எந்த இனத்திலிருந்து அவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி இது அடிப்படையாக வைத்து இவன் இங்கே போகக்கூடாது இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி கட்டளைகளை விதித்து முடக்குகிற ஒரு நிலை. Now, you may heard of this name, Nelson Mandela. I think most of us would at least have heard of that name. Come again, then. Most of you would have heard of the name Nelson Mandela. Nelson Mandela என்று சொல்லி பேர் நிச்சயமா நம்ம அநேக பேர் கேள்விப்பட்டிருப்போம். Nelson Mandela was a black person who stood up against this system called apartheid. நெல்சன் மண்டேலா என்கிறவர் எப்படிப்பட்ட நபரா இருந்தார் என்று சொன்னால் விசேஷமா இந்த அபர்தாய்ட் என்று சொல்லி இந்த ஒரு நிலையை அவர் எதிர்த்து நிற்கிறவராய் காணப்பட்டார். He fought for the freedom of his people. தன்னுடைய ஜனங்களினுடைய விடுதலைக்காகவே இவர் போராடினார். In 1962, at the age of around 44, he was arrested and imprisoned for 27 years. 1962ஆம் ஆண்டில் பார்க்கும்போது அவரை பிடித்து சிறையில் போட்டார்கள். 27 ஆண்டு காலமாய் இந்த காரியத்துக்கென்றே அவர் சிறையிருப்பை கண்டார். He was around 44 years. By the time he was released, he was about 71 years and old. அப்பொழுது 44 வயதாக இருந்தது. அவர் விடுதலை செய்யும் பொழுது 71 வயசு நிறைந்த ஒரு வயதானவராய் காணப்பட்டார். And he became the first elected black president. அதே சமயத்தில் நீங்க பார்க்கும்போது முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் முதல்வராய் அவர் மாறினார். Here was a man who was willing to risk even his life fighting for freedom. தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்க தயாரான ஒரு நபராய் காணப்பட்டார். In the book of Galatians, we see the Apostle Paul fighting for the liberty
that we have in Christ Jesus, as we read in Galatians chapter 5, verse 1. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது நீங்க வாசிக்கிற காரியத்தின்படி பவுல் இப்படியாக புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு விடுதலை உண்டு, இந்த விடுதலைக்காக அவர் போராடி நம்மை நடத்தினவராய் காணப்படுகிறார். Now, if you remember the division of the episode of Galatians, 6 chapters, I told you we divide them into 3 segments, each segment 2 chapters. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் கடந்த வாரத்தில் நம்முடைய பாஸ்டர் சொல்லியிருந்தார், கலாத்தியரை பார்க்கும்போது 6 அதிகாரங்கள் நிரம்பின புஸ்தகமாய் காணப்படுகிறது. இந்த 6 அதிகாரங்களை 3 பாகங்களாய் நீங்கள் பிரிக்கலாம். ஒவ்வொரு பாகத்துக்கும் 2 அதிகாரங்களை வைத்து நீங்கள் பார்க்கலாம். The first 2 chapters are personal. Paul opens up his experience of how about his salvation and what he went through. He's very personal. He really opens up his experience. முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும்போது கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுலானவரை பார்க்கும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட காரியத்தை அதிகமாய் அங்கே பேசுவார். விசேஷமா அவருடைய அனுபவத்தை, அவர் ரட்சிக்கப்பட்ட விதங்கள் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அங்கே பகிர்ந்து கொள்வார். The reason he does that is to show that he fought to protect the purity of the gospel. அவர் ஏன் இதை அறிவிக்கிறார் அல்லது 2 அதிகாரத்தில் பேசுகிறார் என்று சொன்னால், அவர் இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த பரிசுத்தத்துக்காக, அந்த தூய்மைக்காக நின்று அவர் போராடினார் என்று சொல்லி அதிலே காண்பிக்கிறார். We have freedom, liberty in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் பார்க்கும்போது நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு முற்றிலும் விடுதலையான ஒரு வாழ்க்கை உண்டு. Freedom from the Mosaic law, freedom from sin, and we are free to live a righteous life. மோசேயினுடைய கற்பனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, நாம் அதாவது வாழும்படியான ஒரு விடுதலை, நீதியாக வாழும்படியாக ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And if you remember from our lesson 1 itself, in the introduction, what was happening in the church in Galatia, some men have come and said, believing in Jesus is not enough. You must also be circumcised in order to be saved. முதலாவது அதிகாரத்திலே இப்படியாக நம்ம முதல் பாகத்திலேயே இந்த அறிமுகத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினோட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருந்தோம். In lesson 1, we saw what is happening in the churches of Galatia. Some men have come and taught, believing in Jesus is not enough. You must also be circumcised in order to be saved. ஆரம்பத்தில் நாம் படித்திருந்தோம். கலாத்தியர் அந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப கிறிஸ்துவர்கள் இப்படியாக நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, ஆனாலும் நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், காரியங்கள் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. But Paul says, no ritual like circumcision can save you. ஆனால் பவுல் சொல்லுகிறார், எந்த ஒரு சடங்காச்சாரமும், உதாரணத்துக்கு இந்த விருத்த சேதனத்தை வைத்து நீங்கள் ரட்சிப்பு அடைய முடியாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். If religious rituals can save you, what is the point of God becoming a man and dying on the cross? மதத்தினுடைய சடங்காச்சாரங்கள் ஒருத்தனை ரட்சிக்க முடியும் என்று சொன்னால், நம் இரட்சகராய் இருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது பிரயோஜனமற்றதாய் தான் இருக்கும். If observing special days like the Sabbath can save you, no need for Jesus to come to this earth as a human being and die on the cross. விசேஷமாய் ஓய்வு நாளை நீங்கள் அனுசரிக்கிறீர்கள், ஆகினால் இதுதான் முக்கியம் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால், இதுதான் நம்மை ரட்சிக்கும் என்று நினைப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையிலே மரித்திருப்பது அவசியமாய் காணப்படாது. Now Paul will continue narrating his experience as we now come to chapter 2. இப்பொழுது 2வது அதிகாரத்துக்கு நாம் வந்தடைந்திருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது தொடர்ந்து பவுலடிகள் தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறதை, சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Now we are reading in chapters. Of course, none of the books of the Bible, when they were not written in chapters and verses. இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்ம அதிகாரங்களாக, வசனங்களாக வாசிக்கிறோம். ஆனாலும் ஆதியிலே வேதம் எழுதப்பட்ட பொழுது அங்க அதிகாரங்களோ அல்லது வசனங்களோ இப்படியாக பிரித்து வைக்கப்பட்டு காணப்படவில்லை.
Galatians is a letter. We don't write letters in chapters and verses. கலாத்தியரை பார்க்கும் பொழுது ஒரு நிருபம், ஒரு கடிதமாய் காணப்படுகிறது. நிச்சயமா நீங்களும் நானும் கடிதம் எழுதுவோம் என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தை வைத்து சில வசனங்களை வைத்து நாம் எழுத மாட்டோம். Now, our Bible was divided into chapters by a man called Bishop Langton in 1228. 1228 ஆண்டில் பிஷப் லாங்டன் என்கிறவர் தான் இப்படியாக வேதாகமத்தை ஒவ்வொரு வசனங்களாக அவர் பிரித்து எழுதினார். So we're going to look at chapter 2, but remember chapter 1, chapter 2, it just flows where Paul is narrating his experience. What is the purpose of talking about his experience? He's showing that he stood for the gospel. இன்றைக்கு நாம் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் பார்க்கும்போது ஒரு நிருபமா, ஒரு கடிதமா இருக்கிறது. பவுல் இங்கு எழுதுகிறார் எப்படியாக அவர் சுவிசேஷத்துக்காக நின்றார் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார். இதில் நாம் பார்க்க போகிறோம். I stood for the gospel. He's telling Galatians, stand for the true gospel. கலாத்தியர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்துக்காக நின்றேன், நீங்களும் மெய்யான சுவிசேஷத்துக்காக நில்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Let's into chapter 2 now. இப்பொழுது 2ஆம் அதிகாரம் நாம் சொல்லுவோம். And we will read from verses 1 to 10, and then we will, I'll share some thoughts on it. But let's read verses 1 to 10. 1ஆவதிலிருந்து 10வது வசனம் வரை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். Then after 14 years, I went up again to Jerusalem, this time with Barnabas. I took Titus along also. I went in response to a revelation and meeting privately with those esteemed as leaders. I presented to them the gospel that I preach among the Gentiles. I wanted to be sure I was not running and had not been running my race in vain. Yet not even Titus, who was with me, was compelled to be circumcised, even though he was a Greek. This matter arose because some false believers had infiltrated our ranks to spy on the freedom we have in Christ Jesus and to make us slaves. We did not give in to them a moment, so that the truth of the gospel might be preserved for you. As for those who were in high esteem, whatever they were makes no difference to me. God does not show favoritism. They added nothing to my message. On the contrary, they recognized that I had been entrusted with the task of preaching the gospel to the uncircumcised, just as Peter had been to the circumcised. For God, who was at work in Peter as an apostle to the circumcised, was also at work in me as an apostle to the Gentiles. James, Cephas, and John, those esteemed as pillars, gave me and Barnabas the right hand of fellowship when they recognized the grace given to me. They agreed that we should go to the Gentiles and they to the circumcised. All they asked was that we should continue to remember the poor, the very thing I had been eager to do all along. கலாத்தியர் 2 வசனம் 1-10 வரை. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களா இருந்தவர்கள்
எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவுமல்லாமல் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கும் நாங்கள் புற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோத்திய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். Okay. Now, Paul will say that after 14 years, after his salvation of 14 years, he goes to Jerusalem. பவுல் இங்கே சொல்லுகிறார், அவர் ரட்சிக்கப்பட்ட, அதாவது 14 வருஷத்துக்கு பின்பு நான் எருசலேமுக்கு வருகிறேன் என்று சொல்லி, அது என்ன குறிக்கிறது என்று சொன்னால், அவர் ரட்சிக்கப்பட்டு 14 வருஷம் பிறகுதான் எருசலேம் வருகிறார். Now, the church in Antioch, when you read the book of Acts, were planning to send them to talk about this matter. You know, what is this? They're insisting on circumcision. So they were planning to send them to Jerusalem. நீங்க அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்தியோக்கில் காணப்படுகிற திருச்சபையானது இவர்களை எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால், என்ன நீங்க பேசுகிறீர்கள், ரட்சிப்புக்கு விருத்த சேதனம் அவசியமா என்று சொல்லி இந்த காரியம் அங்கே சூழ்ந்திருக்கிறபடினாலே, எழுந்திருக்கிறபடினாலே அதை தீர்க்கும்படியாக பவுல் அனுப்பப்படுகிறார். But here Paul says, it looks like that the Lord Jesus himself has spoken to Paul and saying, Paul, go. இது பவுல் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், எப்படி தோற்றம் அளிக்கிறது, காண்பிக்கிறது என்று சொன்னால், இயேசுவே பவுலை பார்த்து சொல்லுகிறார், போ பவுலே என்று சொல்லி. Because he will say, I went because of a revelation that was said before me. In other words, the Lord revealed to me and spoke to me and said, Paul, go and meet the apostles. பவுல் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக அளிக்கப்பட்ட அல்லது காண்பிக்கப்பட்ட இந்த தரிசனத்தின்படினாலே நான் போகிறேன் என்று சொல்லி, என்ன காரியம், இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவே பவுலிடத்தில் வந்து காரியத்தை சொல்லி போ பவுல் என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. See, these false teachers who are insisting on circumcision would have told the people, Paul is not giving you the full gospel. அதாவது இந்த விருத்த சேதனம் அவசியம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பவுல் உங்களுக்கு முழுமையான சுவிசேஷத்தை உங்கள் கையில் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். Jesus the Messiah, he was circumcised. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அவரே விருத்த சேதனம் செய்யப்பட்டார். The apostles were circumcised, we are circumcised. அப்போஸ்தலர்கள் எல்லாம் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் விருத்த சேதனம் செய்திருக்கிறோம். So if you want to be in order to be a real Christian, like Jesus, you also must be circumcised. ஆகையாலே நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும். They may say, how can you say you follow Jesus when you are not circumcised when he was circumcised? அவர்கள் ஒருவேளை சொல்லலாம், எப்படி நீங்க வந்து இயேசுவை பின்பற்றுறீங்க என்று சொல்லி நீங்க சொல்லலாம், இயேசுவே விருத்த சேதனம் செய்தாரே, நீங்கள் செய்யவில்லையே, எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று சொல்லி கேட்கலாம். One person, the way he tries to confuse Christians or to convince them, to capture them, to spread his religious belief, he will say, you know, we follow Jesus more than you.
ஒருவர் இப்படியாக இருக்கிறார். அதாவது சில மக்களை பிடிக்க வேண்டும் அல்லது திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர் இப்படியான வாக்கியத்தை சொல்லுவார். எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியுமா, உங்களை காட்டிலும் நாங்கள் இயேசுவை இன்னும் அதிகமாய் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார். Jesus was circumcised, we also circumcised. இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்யப்பட்டார், நாங்களும் விருத்த சேதனம் செய்து கொள்கிறோம். Why are you not circumcised? ஏன் நீங்கள் விருத்த சேதனம் செய்வதில்லை? Now, of course, they don't know what we are reading in Galatians, what we read in Romans. They don't know all of that. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் கலாத்தியரில் வாசிக்கிற காரியங்கள், ரோமரில் வாசிக்கிற காரியங்கள், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. But if anyone comes and tells you, you know, we follow Jesus more than you. ஒருவேளை யாராவது உங்க இடத்தில் வந்து, உங்களுக்கு தெரியுமா, உங்களை காட்டிலும் நாங்கள் இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாய் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், you must say, oh really? So you have been baptized? நீங்க கேள்வி கேட்கலாம், ஆமாவா, ஆகினால நீங்க ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? This group of people who say Jesus was circumcised, we also circumcised, they don't get baptized. So when they try to, use this kind of strategy to capture us, we need to be wise. So they say, you see, we are following Jesus. Before they say the next sentence, oh, so you've been baptized like Jesus? ஆகினாலே சில பேர் இப்படியாக அவர்கள் யுக்திகளை கொண்டு வந்து நம்ம இடத்தில் பேசுவார்கள் தந்திரமாக. உங்களை காட்டிலும் நாங்கள் அதிகமா இயேசுவை பின்பற்றுகிறோம், அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டார், நாங்களும் செய்திருக்கிறோம், நீங்க எப்படி என்று தந்திரமாய் பேச வருவார்கள் என்று சொன்னால், நீங்க அவர்களிடத்தில் பார்த்து, அதாவது ஞானமாய் கேள்வி கேட்கலாம். ஆமாவா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றாரு, நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்துறீங்களா என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். Something like this would have been happening in Galatians, where the Judaizers would have said, Jesus is our Messiah. You believe him? He was circumcised. Apostle was circumcised. We are circumcised. How can this man say circumcision is not important? You see, he's not telling you the truth. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லியிருப்பார்கள், இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்யப்பட்டார், நாங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறோம், நீங்கள் மேசியா பின்பற்றுங்க என்று சொல்றீங்களா, நாங்களும் பின்பற்றுகிறோம், ஆகினாலே இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறார், தன்னுடைய சீஷர்கள் செய்யப்பட்டிருக்கிறார், நாங்கள் செய்யப்பட்டிருக்கிறோம், இந்த மனுஷனை பாருங்க, இவர் உங்களுக்கு தப்பான போதனை கொடுக்கிறார் அல்லவா என்று சொல்லியிருக்கலாம். Now understand this, when you read the book of Acts and the epistles of Paul, understand this, Paul is not against circumcision, or if you want to keep a special day holy, he's not against that. But when you say you must do that in order to be saved, that's when Paul will say you are wrong. நீங்கள் நன்றாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் சரி, இல்ல பவுல் எழுதிய நிருபங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது விசேஷமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பவுல் இந்த விருத்த சேதனத்துக்கு அல்லது ஒரு நாளை விசேஷமான நாளை எடுத்து கொண்டாடுங்கள் என்று இந்த காரியத்துக்கு மறுப்பு அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனாலும் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த காரியத்தை செய்தால்தான் நீங்கள் ரட்சிப்புக்கு முழுமை அடைவீர்கள் என்று சொன்னால் அது தவறு என்று சொல்ல வருகிறார். So Paul, Barnabas and Titus, they go to Jerusalem and to meet the apostles. இங்க பார்க்கும்போது பவுல், பர்னபா மற்றும் தீத்து இந்த சீஷர்களை சந்திக்கும்படியாக அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். And Paul will present the gospel that he has been preaching, because I'm sure they would have been hearing different things about Paul. நிச்சயமாக இந்த அப்போஸ்தலர்கள் பவுல் வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறார் என்று செவிமடுத்திருக்கலாம். ஆகையால் தான் பவுல் வந்து நான் இதைத்தான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று அந்த அப்போஸ்தலர் இடத்தில் கொண்டு வந்து விவரிக்கிறதை பார்க்கிறோம். In fact, in the book of Acts, we will read some of them are saying, oh, he's preaching against the law of Moses. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்கும் போது சில பேர் எழும்பி என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பவுல் அடிகள் இப்படியாக மோசேயின் பிரமாணத்துக்கு எதிராக பேசுகிறார் என்று குற்றம் சாடுவார்கள். So wrong information could have gone to the apostles, and the apostles could also be like, we are hearing all of this now. What gospel is he preaching? They too were maybe a bit confused, and they needed a clarity as well. That's why the Lord will tell Paul, go. ஆகையால் தான் நீங்கள் பார்க்கும் பொழுது தவறான தகவல்கள் இந்த
அப்போஸ்தலர்கள் மத்தியிலே வருகிறது காணப்படுகிறபடினால்தான் இவர்கள் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், என்ன செய்தியை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களே ஒருவேளை குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஆகையால் தான் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே பவுலை பார்த்து போ, இந்த காரியத்தினுடைய தெளிவாக்கத்தை அங்கே போய் உரை என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். So Paul, when he met the apostles, not all of them, but when he met the apostles, he presented the gospel that he has been preaching to the Gentiles. பவுலை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலரை போய் கண்டடைகிறார். எருசலேமிலே எல்லோரும் அங்கே இல்லை, ஆனால் இருக்கிற அப்போஸ்தலர்கள் இடத்திலே இப்படியாக எந்த சுவிசேஷத்தை இந்த புறஜாதிகள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். And now remember, Paul and Barnabas are Jews. Titus is a Greek. He was not circumcised. ஞாபகம் வைத்துக் கொள்வோம், பவுலும் பர்னாவை இந்த தீத்துவை பார்க்கும் போது அவர் கிரேக்கரா இருக்கிறார், அவர் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. So when they went to Jerusalem, there was a bit of pressure. These guys who insist on circumcision, how can Titus come here? You know, he must be circumcised. Paul said, we did not give in to them. பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்படியாக அவர்கள் எருசலேம் வந்தடையும் பொழுது பவுலும் பர்னாவை பார்க்கும் யூதர்களாய் இருந்தார்கள், ஆனாலும் தீத்து கிரேக்கராய் இருந்தபடினாலே அங்கு ஒரு அழுத்தம் காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், தீத்து விருத்த சேதனம் பண்ணப்படாதவர், ஏன் இவரை அல்லது எப்படி நீங்கள் நம் மத்தியிலே கூட்டிட்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்காக தான் பவுல் சொல்லுகிறார், இந்த காரியத்தில் நாங்கள் நின்று பேசினோம் என்று சொல்லி அங்கே வாதம் பண்ணுகிறார். Telling the Galatians, you see, we were under pressure. We never gave up standing for the truth of the gospel. அவர் கலத்தியர்களை பார்த்து சொல்லுகிறார், எங்களிடத்தில் அழுத்தம் காணப்பட்டதுதான், ஆனாலும் இந்த சுவிசேஷத்தை விட்டு விடாதபடிக்கு சுவிசேஷத்துக்காக நாங்கள் நிலை நின்றிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Remember in lesson 1, I've told you, when you're reading any episode, we must keep asking, why is he saying this? This is how you find out what could have been happening there. What are those guys saying? Based on what Paul is saying. So Paul is telling them, we don't give in to pressure. Don't give in to pressure. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்த பாடத்திலே என்னவென்று சொன்னால், ஒரு விசேஷமாக நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஏன் இதற்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நேர்ந்திருக்கிறபடியால் தான் இப்படிப்பட்ட பதிலை பவுலடிகள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், இந்த அழுத்தம் எங்கள் மத்தியிலே காணப்பட்டதுதான், ஆனாலும் நாங்கள் நிலைத்து நின்றிருக்கிறோம், நீங்களும் நில்லுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். The message to the Galatians is the message to us. Stand firm for the truth, for the purity of the gospel. Don't add, don't subtract. கலாத்தியருக்கு வந்த அந்த அழுத்தத்தில் நமக்கும் இப்படிதான், அவர்களுக்கு வந்த சவால் தான், நீங்களும் நானும் விசேஷமாக சுவிசேஷம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த சுவிசேஷத்தினுடைய பரிசுத்தத்துக்காக, பூரணத்துக்காக நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும், விட்டு கொடுக்க கூடாது. அந்த சுவிசேஷத்தில் எந்த ஒரு காரியத்தையும் கூட பேசக்கூடாது, குறைச்சும் பேசக்கூடாது, இருப்பதை பேசி நிலைத்து நிற்க வேண்டும். When Paul went on his second missionary journey, he will meet a young man called Timothy, and he will take Timothy along with him in his journey. பவுலை பார்க்கும்போது தன்னுடைய இரண்டாவது இந்த மிஷனரி பயணம், அதாவது வேறு இடத்தில் ஊழியம் செய்கிற பயணத்தில் போகும் பொழுது இளைஞனாகிய தீமோத்தேயுவை அவரோடு சேர்த்துக் கொள்கிறார். பின்பு இந்த சுவிசேஷ பயணத்தில் அல்லது மிஷனரி பயணத்தில் தீமோத்தேயுவையும் கூட்டி அழைத்து செல்கிறது நீங்கள் பார்க்க முடியும். Timothy was a mixed marriage. The mother was a Jew, the father was a Greek. தீமோத்தேயுவோட பெற்றோர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கலப்பு திருமணம். தன்னுடைய தகப்பனானவர் யூதரா இருக்கிறார், தன்னுடைய தாயானவள் கிரேக்கரா இருக்கிறார். தன் தகப்பனானவர் கிரேக்கரா இருக்கிறார், தன் தாயானவள் யூதரா இருக்கிறார். மன்னிக்கும். And so he was never circumcised. ஆகினாலே தீமோத்தேயு இங்கே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. Paul would circumcise Timothy. ஆனால் பவுலை பார்க்கும் பொழுது தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுவார். Here
When they insisted Titus should be circumcised, Paul said, no. இங்கே பார்க்கும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே தீத்து விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்க அழுத்தமாய் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பவுலடிகள் சொல்லுகிறார்கள், இல்லே, அவருக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இங்க பேசுகிறார். Why did he circumcise Timothy? ஆனாலும் தீமோத்தேயுவுக்கு ஏன் அவர் விருத்த சேதனம் பண்ண வேண்டும்? It was for the sake of preaching the gospel. எதற்கென்று சொன்னால் சுவிசேஷத்தை பறைசாற்றும்படியான காரணத்துக்காகத்தான் தீமோத்தேயுவுக்கு அங்கே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. When you go into the book of Acts and you look at the missionary journeys of Paul, 3 journeys are recorded. விசேஷமாய் அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் சென்று வாசிக்கும் பொழுது பவுலடிகளுடைய மிஷனரி பயணத்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது விசேஷமாய் 3 சுவிசேஷ பயணம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். Paul will always go to the Jews first. He'll go to the synagogue. He'll preach the gospel to the Jews first, and then he'll go to the Gentiles. பவுலை பார்க்கும்போது இப்படிதான் தன்னுடைய வழி இருக்கும். எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுவார் என்று சொன்னா, மற்ற இடத்துக்கு போகும் பொழுது முதலாவது சுவிசேஷத்தை யூதர் இடத்தில் பிரசங்கம் பண்ணுவார். எங்கே போய் பிரசங்கம் பண்ணுவார் என்று சொன்னால், தேவாலயத்தில் ஜெப வீடுகளில் போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுவார். பின்புதான் புறஜாதிகள் மத்தியிலே போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுவார். So to bring a person who is not circumcised is going to be an obstacle to preach among the Jews. They won't allow Timothy to come into their synagogue. So in order not to have any obstacle, Paul said, Timothy, just get circumcised so that this will not be a hindrance for us to preach the gospel. இது என்னவென்று சொன்னால், விசேஷமாக யூதர்கள் மத்தியிலே புறஜாதிகள் அல்லது விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கடினமான ஒரு காரியம். அவர்களை அந்த இடத்தில் கொண்டு போக முடியாது. ஆகையால் தான் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், நம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அல்லவா, ஆகினாலே தீமோத்தேயுவே விருத்த சேதனம் பண்ணிக்கொள் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அவர் விருத்த சேதனம் பண்ணுகிறார். So Paul is not against circumcision, but when you insist, unless you're circumcised, you are not safe, Paul would stand up. பவுலை பார்க்கும் பொழுது இந்த விருத்த சேதனத்துக்கு எதிரானவராய் காணப்படவில்லை. ஆனாலும் நீங்கள் ஒருவேளை விருத்த சேதனம் பண்ணினால் தான் நீங்கள் ரட்சிப்பு அடைவீர்கள் என்று சொல்ல வந்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு பவுலடிகள் இப்படியாக எதிர்த்து நின்று காரியத்தை உங்களிடத்தில் பேசுவார். Now, Paul will say he met the key leaders, James, Peter, and John. முக்கியமான தலைவர்களை விசேஷமாய் பார்க்கும்போது யாக்கோபு, யோவான், பேதுருவை இங்கே பவுல் சந்திக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். Now the James here is not John and James that we read in the Gospels. அதாவது சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிற யாக்கோபு, யோவான் யாக்கோபு என்று சொல்லுகிற சகோதரன் பார்க்கிறோம் இல்லையா, அந்த யாக்கோபு இவர் கிடையாது. The Lord had 12 apostles. 2 of them are brothers, John and James. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது 12 சீஷர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அவர்கள் விசேஷமாய் பார்க்கும்போது 2 பேர் சகோதரராக இருப்பார்கள். அவர் தான் யாக்கோபும் யோவானும். James has already been or had already been beheaded. The first apostle to die as a martyr is the apostle James, Acts chapter 10, Acts chapter 12. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்துக்கு முன்பாக பார்க்கும் பொழுது யாக்கோபு, இயேசு கிறிஸ்துனுடைய சீடராய் இருக்கிற யாக்கோபு இரத்த சாட்சியாக இப்படியாக தன்னுடைய தலை வெட்டப்பட்ட நிலையில் இறந்து போனார், சுவிசேஷத்துக்காக இறந்து போனார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். We can read that in Acts chapter 12. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். This James is the brother of Jesus who wrote the book of James. இந்த யாக்கோபு யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராகிய யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் வேதத்தில் காணப்படுகிற யாக்கோபு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். So when Apostle Paul presented the gospel he's preaching, the apostle saw it's the same gospel. ஆகையாலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இப்படியாக இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் முன்பாக சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தான் பவுலடிகளும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நன்றாய் அறிந்து கொள்கிறார்கள். So the apostles also know all the rumors they've been hearing, that's not true. This is the gospel that Jesus taught us. It's the same gospel Jesus revealed to Paul.
ஆகையாலே இவர் இப்பொழுது அப்போஸ்தலர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்னவென்று சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் கேட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் தவறான துர்ச்செய்திகள் எல்லாம் தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், நாங்கள் பிரசங்கிக்கிற அதே சுவிசேஷத்தை தான் பவுலும் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். Okay, so the gospel that the apostles were preaching among the Jews and the gospel that Peter was preaching among the Jews and Gentiles is the same one gospel. There are no 2 or 3 gospels, there's only one gospel. ஆகையாலே அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷமும் நீங்கள் பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது அவர் ஜனங்களுக்கு யூதருக்கும் அதே சமயத்துல புறஜாதிகளுக்கும் பிரசங்கித்த சுவிசேஷமும் வேறு சுவிசேஷம் அல்ல, எல்லாம் ஒரே சுவிசேஷம் தான். The gospel that our Lord Jesus Christ preached while he was on this earth, the gospel that the apostles heard and they preached, and the gospel that Jesus revealed to the apostle Paul is the same one gospel. That is the gospel we need to believe and to preach. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது பிரசங்கித்த அந்த சுவிசேஷமும், இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் பிரசங்கித்த சுவிசேஷமும், அதே சமயத்துல பவுல் அடிகள் பிரசங்கித்த சுவிசேஷம் பார்க்கும் பொழுது ஒன்றான சுவிசேஷம் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே சுவிசேஷத்தை தான் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். Anyone who preaches a gospel that is different from this, that is called another gospel, a different gospel, and whoever preaches a different gospel, Paul will say, let him be eternally condemned. Very strong warning. இந்த சுவிசேஷத்தை பார்க்கிலும் வேறு ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் என்று சொன்னால் அது வேறு சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. விசேஷமா இந்த தவறான சுவிசேஷத்தை பரப்புவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நித்திய ஆக்கினைக்குள் போடப்படுவார்கள் என்று சொல்லி மிகவும் கடினமான எச்சரிக்கையில் பவுல் இதை குறித்து தொடுத்திருக்கிறார். When we read the passage, verses 1 to 10, Paul will say, refer to these guys who are insisting circumcision in order to be saved. He will say, some false brothers have infiltrated. He calls them false brothers. இங்கே பார்க்கும் பொழுது இந்த முதல் வாசித்த 1-10 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுவார், இப்படியாக தவறான சகோதரர்கள் தவறான துர்ச்செய்தியை உங்கள் மத்தியில் பிறப்பிருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறதை பார்ப்பீர்கள். போலியான சகோதரர்கள். In other words, Paul is saying they are not true Christians. Oh, they talk about Jesus. They say Jesus the Messiah. They believe in the cross and all of that. But he calls them false brothers because they bring that and then they bring something and say, if you don't do this, this is not enough. அவரு பவுல் என்ன சொல்றார் சொன்ன போலியான சகோதரர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சிலுவையை பத்தி பேசுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார்கள். ஆனாலும் இந்த ரட்சிப்புக்கு இன்னும் சில காரியங்கள் நீ செய்தால்தான் முழுமையான ரட்சிப்பு அடைவீர்கள் என்று சொல்லி இப்படியாக சில காரியத்தை புகுட்டி வற்புறுத்தி செய்விக்கிறார்கள். இதுதான் தவறான உபதேசம், தவறான சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Now, Peter as well as John and the other apostles, they grew up as Jews under the law, and the Jewish people, for them, we are God's people. The rest of them, they all are Gentiles. They are not God's people. பேதுருவை பார்க்கும் போது மற்ற யூதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். என்னவென்று சொன்னால், நாங்கள் யூதர்கள், நாங்கள் தேவனுடைய மக்கள் அல்லது தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம், ஆகையாலே மற்றவர்கள் எல்லாம் புறஜாதிகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள், தங்களுடைய எண்ணத்தில் நினைப்பார்கள். The Pharisees said the Gentiles were created by God to be firewood in the lake of fire. பரிசேயர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த புறஜாதிகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பின்பு அக்கினி கடல் வரும் அல்லவா, அந்த அக்கினி கடலுக்கு விறகு தேவைப்படுகிறது, இவர்கள் அதனுடைய அந்த அக்கினி விறகுகளா இருப்பார்கள் என்று சொல்லி பரிசேயர்கள் புறஜாதிகளை பார்த்து சொல்லுவார்கள். Can you imagine the kind of thought that the Pharisees had towards the non-Jews, the Gentiles, and that's how the Jewish people were too. They didn't see them as deserving salvation. அதாவது இந்த யூதர்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கவனித்தீர்களா? அதாவது
இவர்கள் எல்லாம் எங்களை தவிர, யூதர்களை தவிர இவர்கள் எல்லாம் புறஜாதிகளா இருக்கிறார்கள், இவர்கள் தண்டனைக்கு பாத்திரர்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணத்தில் வைத்திருக்கிறார்கள். So the Pharisees will say this about the Gentiles. Now about this Samaritans, I'll explain to you who the Samaritans are. The Samaritans, they will say, are they even a people? இப்படிப்பட்ட எண்ணங்கள் புறஜாதிகளை கொண்டு அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனாலும் இந்த சமாரியர்களுக்கு வரும் பொழுது, சமாரியர்கள் யார் என்று சொல்லி பின்பு பாஸ்டர் நம்மத்தை விளக்குவார். ஆனாலும் இந்த சமாரியர்களை பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் எப்படி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லி கேட்பார்கள். If you look at a map during the time of Jesus, you will find on top Galilee, bottom Judea, right at the center Samaria. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினோட காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேப்ல நீங்க உலக வரைபடையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மேற்பகுதியில யூதா இருக்கும், கீழே கலிலியா இருக்கும், நடு மத்திய பகுதியில் பார்க்கும் பொழுதுதான் சமாரியா இருக்கும். No, the other way around. Galilee on top, Judea bottom. சாரி, கலிலியா மேல இருக்கும், யூதேயா கீழே இருக்கும், பின்பு சமாரியா நடுவில் இருக்கும். They hated the Samaritans so much that if they want to go from either Judea to Galilee or Galilee to Judea, they won't go through Samaria. They'll take a long route to avoid Samaria. அதிகமா இந்த சமாரியர்களை அவர்கள் வெறுத்தபடினாலே, ஒருவேளை கலிலியால இருந்து யூதியா வர வேண்டும் அல்லது யூதியால இருந்து கலாத்தியா போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சமாரியாவின் நுழைவாயில் வழியா புகுந்து வரமாட்டார்கள். அவர்கள் பெரிய சுற்றி தூர பயணத்திலே சென்றுதான் போவார்கள். Remember in John chapter 4, the Samaritan woman, when Jesus asked for water, she was surprised. You are a Jew, you're asking water from me? ஞாபகம் யோவான் 4 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் வந்து தண்ணியை கேட்பாரு. அந்த பெண் அதிர்ச்சி அடைவா, என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு யூதர் அல்லவா, சமாரியா பெண் என்னிடத்தில் தண்ணி கேட்கிறீர்களா என்று சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாவார். Now who are the Samaritans? Why do the Jews hate them? யார் இந்த சமாரியர்கள்? ஏன் இந்த யூதர்கள் இப்படியாக சமாரியர்களை வெறுக்கிறார்கள்? If you read your Old Testament history, you will find Israel was one nation for 120 years. நீங்க சரித்திரத்திலே கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வாசிப்பீர்கள் என்று சொன்னால், விசேஷமாக இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 120 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஒரே கூட்டமாய் ஒரே ஜனத்தாராய் இருந்தார்கள். Saul was the first king, and then David, and then Solomon. முதலாவது ராஜா யார் என்று சொன்னால் சவுல், பின்பு தாவீது ராஜா வருகிறார், அதற்கு பின்பு சாலோமோன் ராஜா வருகிறார். After Solomon, the kingdom will break into two. சாலமுடைய ஆட்சிக்கு பின்பு இந்த ராஜ்யமானது இரண்டாக உடைந்து விடும். So we have the northern kingdom still called Israel, then we have the southern kingdom called Judah. பின்பு 2 ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வட ராஜ்யத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அது இஸ்ரவேல் என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகிறது. பின்பு கீழே தென் ராஜ்யத்தை பார்க்கும் பொழுது அது யூதா என்று சொல்லி அழைக்கப்படும். Now the northern kingdom called Israel, they were very, very rebellious, completely unrepentant. So God will send the Assyrians. Excuse me. The Assyrians will catch them, and what the Assyrians will do is take them to different countries, bring other people in, and later some of the Jews who stayed here intermarried with the foreigners. இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், விசேஷமா வடராஜ்யத்தில் பார்க்கும் பொழுது அங்கே வந்து அடுத்தடுத்த ராஜாக்களை பார்க்கும்போது ஜனங்களை பார்க்கும் மிகவும் முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களாய் இருந்தார்கள். ஆகையாலே இந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்று சொன்னா, அசீரியர்களை அனுமதி கொடுத்து இவர்களை சிறை பிடிக்கும்படியாக கொண்டு போவார். சிறை பிடித்து இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் இந்த வடராஜ்யத்தின் மக்களை அங்கங்கே வேறு தேசத்தில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். பின்பு வேறு தேசத்தின் மக்களை அழைத்து பிடித்து அவர்கள் இந்த வடராஜ்யத்தில் கொண்டு வந்து வைப்பார்கள். அங்கே கொண்டு வந்து வைத்ததன் நிமித்தம் இங்கே யூதர்களும் இங்கே இப்பொழுது மற்ற ஜனங்களும் கலப்பு திருமணத்துக்குள் ஈடுபடுகிறார்கள். They are the Samaritans. இவர்கள் தான் சமாரியர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். So the Jews don't like the Gentiles, they don't like the Samaritans. ஆகினாலே யூதர்களுக்கும் சரி, யூதர்களுக்கு புறஜாதிகளையும் பிடிக்காது, சமாரியர்களையும் பிடிக்காது. But in Acts chapter 1 verse 8, the Lord will tell the apostles, you will receive power when the Holy Spirit comes upon you, and you will be my witnesses in Jerusalem,
Judea, Samaria, and to the ends of the earth. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கே என்று சொன்னால் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. I'm telling you this because you need to understand the apostles who grew up like this, it wasn't very easy to break away from it. God had to deal with them and break it. நான் இந்த காரியத்தை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், விசேஷமாய் இந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பார்க்கும்போது யூதனாக வளர்ந்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த எண்ணத்திலிருந்து வெளியேற, அதை உடைத்து வர அவர்கள் கடினமான காரியம். ஆனாலும் கர்த்தர் உடைத்து வரும்படியாக செய்கிறார். The Apostle Paul, on the other hand, the moment he got saved, he was just clear. He just knew, all right, salvation for everyone, whether Jew or Gentile. He was very clear. He just broke it immediately. ஆனால் பவுலை பார்க்கும் பொழுது இவருடைய ஆச்சரியமா இருக்கும் இந்த ரட்சிப்பு என்னவென்று சொன்னால், அவர் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாரோ இந்த காரியத்தில் உடனே அவருக்கு தெளிவாக்க பிறந்து விட்டது. ரட்சிப்பானது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எல்லோருக்கும் ரட்சிப்பு உண்டு. இந்த பிடிக்கப்பட்ட காரியத்திலிருந்து மிக இலகுவாக அவர் விடுதலையாக்கப்பட்டார், இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Now, when a man called Philip went to Samaria and preached the gospel, many responded. பிலிப் என்கிற ஒரு மனுஷன் சமாரியாவுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை பறைசாற்றும் பொழுது நிறைய பேர் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Now they were baptized. They were baptized in water. அவர்கள் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. Peter and John will be sent to Samaria. பேதுருவும் யோவானை பார்க்கும் பொழுது அவர்கள் சமாரியாவுக்கு அனுப்பப்படுவார்கள். Now, it would be a big shock for them to see Samaritans. God has even accepted the Samaritan as his people. அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான காரியம் என்னவென்று சொன்னால், சமாரியர்கள் மத்தியிலையா, சமாரியர்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒரு விகைப்பு காணப்பட்டது. Now read Acts chapter 8 verses 14 to 17. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் வசனம் 14 இருந்து 17 வரைக்கும். When the apostles in Jerusalem heard that Samaria had accepted the word of God, they sent Peter and John to Samaria. When they arrived, they prayed for the new believers there that they might receive the Holy Spirit, because the Holy Spirit had not yet come on any of them. They had simply been baptized in the name of the Lord Jesus. Then Peter and John placed their hands on them and they received the Holy Spirit. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். Now, Philip baptized them with water because they accepted the message, the gospel, baptized them with water. He didn't pray for them to be baptized in the Holy Spirit. இங்கே பார்க்கும்போது அவர்களுக்கு தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்படும் போது தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுகிறார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் தங்கள் மீது கைகளை வைத்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள். Okay, my point is, Philip, preached the gospel, they accepted, he baptized them in water, but he didn't pray for them to be baptized in the Holy Spirit. பிலிப்பை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமுழுக்க ஞானஸ்தானம் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்து விட்டார்கள். ஆனாலும் அந்த ஆவிக்குரிய ஞானஸ்தானத்துக்காக பிலிப்பு அவர்களுக்காக ஜெபம் பண்ணவில்லை. I think this was the work of God. God wanted the apostles
Peter representing the other apostles, Peter and John will come. Now these apostles who are Jews are laying their hands on the Samaritans and asking God to baptize them with the Holy Spirit. பேதுரு அந்த மன்னிக்கவும் பிலிப்பு அந்த காரியத்தை செய்யாதது காரணம் நிச்சயமா கர்த்தர் என்று சொல்லித்தான் நம்ப வேண்டும். என்று சொன்னால் இங்கே பார்க்கும் பொழுது மற்றவர்களின் பிரதிநிதியாக பேதுருவும் இன்னொரு அப்போஸ்தலனையும் இப்படியாக கர்த்தர் அனுப்புகிற சமாரியர்கள் மத்தியிலே விசேஷமா அவர்கள் மீது கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரால் திட்டமைக்கப்பட்ட காரியம் என்று சொல்லித்தான் நாம் பார்க்க முடியும். You have the Jews and the சாரி லைன் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, திருப்பி ரிப்பீட் பண்ணு. We have the Jews and the Gentiles. In between we have the Samaritans, a mix between the Jew and the Gentiles. யூதர்கள் இருக்கிறார்கள், பின்பு புறஜாதிகள் இருக்கிறார்கள். இங்கே நடுவிலே பார்க்கும் பொழுது சமாரியர்கள் இருக்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் புறஜாதிகளும் யூதர்களும் கலந்தவர்கள் தான் சமாரியர்கள் என்று சொல்லி சொல்லப்படுவார்கள். So now the mindset has been broken. Okay, Samaritans, God accepts them. ஆகினால இப்பொழுது தங்களுடைய சிந்தையானது இப்படி ஏதோ திறக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால் ஆமாம், இயேசு ஆண்டவர் சமாரியர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய சிந்தனை இப்படியாக திறக்கப்படுகிறது. The next step is what? Gentiles. அடுத்த காரியம் யாரு? புறஜாதிகள். Now Paul is known as the apostle to the Gentiles. Now he preached to everyone, Jew and Gentile, but God used him to plant churches among the Gentiles. So he himself, he knew that his specific calling has been to preach among the Gentiles. இந்த பவுலை பார்க்கும் பொழுது அவர் விசேஷமாக புறஜாதிகளினுடைய போதகர் என்று சொல்லி அழைக்கப்படலாம். ஏனென்று சொன்னால் பவுலை ஆண்டவர் அழைக்கும் பொழுது யூதர்களுக்கும் அவர் பிரசங்கம் பண்ணினார். அதே சமயத்துல புறஜாதிகள் மத்தியிலே அவர் போய் அதிகமாய் பிரசங்கம் பண்ணினார். புறஜாதிகள் மத்தியிலே திருச்சபைகளை உருவாக்கினார், அவர் ஆக்கிரமித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். But do you know which apostle God used to preach the Gentiles for the first time? யார் இடத்தில், அதாவது இந்த புறஜாதி மத்தியில எந்த அப்போஸ்தலனையும் முதல் தடவை பிரசங்கம் பண்ண அழைத்தார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? Let's go to Acts chapter 10 verse 15. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்ப்போம். The voice spoke to him a second time, "Do not call anything impure that God has made clean." அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்ற இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. Peter was preaching, and suddenly in a vision he saw like a curtain, coming down, and he saw all kinds of unclean animals. Unclean animal means animals that Jews don't eat. For example, monitor lizard, they don't eat snakes, they don't eat pork. பவுல் பேதுரு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக வானத்திலிருந்து ஒரு திரை இறக்கப்படுகிறது. அந்த திரையில் பார்க்கும் பொழுது இப்படியாக அசுத்த மிருகங்கள் அங்கே காணப்படுகிறது. பிறகு அசுத்த மிருகங்கள் என்று சொல்லும் போது எந்தெந்த மிருகங்கள் சொன்னால் ஒருவேளை உடும்பு, பாம்பு, அதே சமயத்துல இந்த பன்றி இருக்கிறதுல இதெல்லாம் அசுத்த மிருகங்கள் என்று சொல்லி எண்ணப்படும். In the vision, the Lord will say, Peter, kill any one of these animals and eat. தரிசனத்தில் ஆண்டவர் பேதுருவினிடத்தில் சொல்லுவார், அந்த இருக்கிற மிருகங்கள் ஏதாவது ஒரு மிருகத்தை அடித்து கொன்று சாப்பிடு என்று சொல்லி சொல்லுவார். Peter will say, Lord, I've never eaten anything, any unclean animal. பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே எந்த ஒரு அசுத்தமான மிருகங்களை நான் சாப்பிட்டதில்லையே என்று சொல்லி சொல்லுவார். Lord will say, don't call impure what I have not called impure. உடனே ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்லுவார், நான் பரிசுத்தம் அல்ல என்று சொல்லி அழைக்கப்படாத எந்த ஒரு மிருகத்தையும் நீ பரிசுத்தம் அல்ல என்று சொல்லி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவார். The Lord is preparing Peter to go into the house of a Gentile.
பேதுருவை ஆண்டவர் எதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு புறஜாதியின் வீட்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக பேதுருவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Then some men will come from the house of a man called Cornelius. Cornelius is a centurion. That means in charge of 100 soldiers. Now Cornelius is a Roman. He's not a Jew, but he believes in the God of the Jews. கர்த்தர் எதுக்கு ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால், பின்பு ஒரு சில மனிதர்கள், அதாவது நூற்றுக்கு அதிபதியா இருக்கிற ரோமர் நூற்றுக்கு அதிபதியா இருக்கிற கொர்நேலியு வீட்டிலிருந்து வருவார்கள். இவரை பார்க்கும்போது இவர் ஒரு யூதர் அல்ல, ஒரு ரோமரா இருக்கிறார். ஆனாலும் இயேசுவின் மீது விசுவாசம் உள்ள ரோமராய் காணப்படுகிறார். Not specifically Jesus, because he doesn't know Jesus yet. He believes in the God of Israel. அவர் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலின் கடவுள் மீது, இஸ்ரவேலின் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராய் காணப்படுகிறார். As the Lord was preparing Peter, an angel would be sent to Cornelius, and the angel would tell Cornelius, go send some men and bring Peter, call Peter here. இப்படியாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில தேவதூதர் வந்து இப்படியாக கொர்நேலியு இடத்தில் பேசுவார். ஒரு சில உன்னுடைய வேலைக்கார சிலரை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். Now he enters into Cornelius' house, and there's a big group gathered. Cornelius has got so many people. Big group are gathered there, and see what Peter will say. பின்பு நீங்க பார்க்கும்போது பவுல் இப்படியா கொர்நேலியுடைய வீட்டுக்கு வந்தடைவார். அந்த வீட்டுக்கு வந்தடைந்த போது அந்த வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு திரளான ஜனங்கள், கொர்நேலியுவை பார்க்கும்போது நிறைய ஜனங்களை வர வைத்து அந்த வீட்டுக்குள்ள வைப்பார். வீட்டுக்குள்ளே புகுந்த உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கொஞ்சம் பாருங்கள். Let's read verses 28 and 29. வாசிப்போம் 28வது வசனமும் 29வது வசனமும். He said to them, "You are well aware that it is against our law for a Jew to associate with or visit a Gentile. But God has shown me that I should not call anyone impure or unclean. So when I was sent for, I came without raising any objection. May I ask why you sent for me?" அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனாவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தனென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். Can you imagine? Peter enters into the house, and there's Cornelius and a lot of them. He says, you are Gentile, we cannot mix with you. Imagine saying that. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. கொர்நேலியு வீட்டுக்குள்ள பேதுரு வராரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் யூதர்கள், நீங்கள் புறஜாதிகள், உங்களோடு நாங்கள் சம்பாஷிக்க கூடாது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் சூழ்நிலை. Imagine you are having a meeting in your house, you gathered all your friends or relatives, because some preacher from, let's say from America is coming. இப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கு உங்கள் நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க. என்னவென்று சொன்னால் ஒரு விசேஷ பிரசங்கியார் அமெரிக்கா தேசத்திலிருந்து வருகிறார். Let's see, when he entered the house and he begins to speak and he says, we are white people, you all are Indians, actually we cannot mix with you. How will we feel? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, அந்த வெள்ளைக்காரு. அவர் சொல்றாரு, நாங்களும் வெள்ளைக்காரவங்க, நீங்க தமிழவர்கள், உங்களோடு நாங்கள் சம்பாஷணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? I'm sure a lot of people will get angry. Why did you come? நிச்சயமா நிறைய பேர் கோபம் அடைந்திருப்பார்கள். அப்புறம் ஏன் வந்தீர்கள் என்று சொல்லி நிச்சயமா மனசுல கேட்டிருப்பாங்க. Now, remember in Acts chapter 2, it was Peter who preached. ஞாபகம் இருக்குதுங்களா? அங்கே பேதுரு தான் பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே. Filled with the Holy Spirit, he preached. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார்.
Acts chapter 10, after so many years, he still has not broken away from, I'm a Jew, they are a Gentile, I cannot mix with them. இப்பொழுது பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் பல வருடங்கள் கடந்து போய் விட்டது. ஆனாலும் நான் யூதன், அவர்கள் புறஜாதிகள், அவர்களோடும் எங்களோடும் சம்பாஷணை இல்லை என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் பேதுரு இருந்திருப்பார். That's why God did not send Paul, he sent Peter, because this has to be broken. ஆகையால் தான் பவுலை ஆண்டவர் அனுப்பவில்லை, பேதுருவை அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சிந்தனை உடையப்பட வேண்டும். Okay, let's read verse 34 and 35. 34, 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Then Peter began to speak. I now realize how true it is that God does not show favoritism, but accepts from every nation the one who fears him and does what is right. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். Only now he comes to realize God accepts anyone. Does not matter whether you're a Jew or a Samaritan or a Gentile. God accepts everyone who will repent and respond to the gospel. இப்பொழுதுதான் புத்தி தெளிந்து பேதுரு அறிந்து கொள்கிறார் என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் சுவிசேஷத்தை செவிமடுத்து அதுக்கு பதில் கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் யூதராய் இருக்கலாம், சமாரியார்களாய் இருக்கலாம், புறஜாதிகளாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அப்பொழுதுதான் தெளிவாக்கம் அவருக்கு பிறக்கிறது. That's why later in Acts chapter 15, when Paul goes and meets them, Peter was already prepared by God that the gospel salvation for everyone. So they realized that Paul is preaching the same gospel that they are preaching to the Jews. It is the same gospel. ஆகையால்தான் நீங்கள் பார்க்கும் பொழுது 15வது அதிகாரத்திலே பவுலடிகள் அவரை வந்து சந்திக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்தி விட்டார். என்னவென்று சொன்னால், இவர்களும் பேதுருவும் ஒரே மாதிரியான பிரசங்கத்தை தான் பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து அதை ஏற்றுக்கொள்ள மனதாய் ஆண்டு ஆயத்தப்படுத்தினார். So was the problem solved? சோ ஆகினால இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதா? This meeting did not stop those guys, Judaizers, who insist on circumcision. It did not stop them. They kept on moving to churches and insisted on circumcision. So the problem did not stop. இந்த பிரச்சனை பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நிப்பாட்டம் காணவில்லை. தொடர்ந்து பார்க்கும்போது இந்த யூதராய் இருக்கிறவர்கள் அல்லது யூதவாதிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் ரட்சிப்பானது வெறும் மனதினால் மாத்திரமல்ல, விருத்த சேதனம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் முழுமையான ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அந்த காரியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி பேசினவர்களாய் இந்த யூதவாதிகள் காணப்பட்டார்கள். We will stop our lesson here and we will continue with the next verse in our next lesson. So God bless you. God bless you. இந்த பாடத்தை இன்றைக்கு நம்ம இங்கேயோடு நம்ம நிப்பாட்டுவோம். அடுத்த வாரத்தை பார்க்கும்போது தொடர்ச்சியாக மறு வசனத்திலிருந்து நாம் இதை கவனிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Dad.